வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவகாசியில் 1850 சதுரடியில் கட்டப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் வேலை பார்த்த பில்டிங் இருக்குது. சிவகாசியிலேருந்து ஆலங்குளம் போகிற ரூட்டில் விளாம்பட்டிங்கிற ஸ்டாப்பில் தான் நான் அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் A to Z என்ன வேலை ஆரம்பித்து இது எப்படி முடித்தோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ இருக்குது. வேலை பார்த்தது ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரம் ஓடும். ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக புதுசாக பில்டிங் கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மொத்தம் வந்து 18 பில்லரு, 1.5 முக்காலில் 12 பில்லரும், 1 முக்கால் 6 பில்லரும். வந்து பில்லரை ஃபுல்லாக மார்க் பண்ணி கோலப்பொடி போட்டு ஜேசிபி தோன்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஜேசிபி எல்லா குழியையும் தோண்டி முடித்தாச்சு. தோண்டி முடித்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழியிலையுமே வந்து தண்ணீர் ஊற ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நல்லா வந்து தண்ணீர் சரத்து இருக்கிறதுனால கீழே அந்த பாறைக்கு கீழே கிராவலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிரமப்பட்டோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முத நாள் தோண்டிட்டோம், மறுநாள் பார்த்திங்கன்னா குழி மேலே வரைக்கும் தண்ணி. என்ன செய்வது அப்படி சொல்லி ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு குழியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கடுத்தாப்பில் தான் அடுத்த வேலை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் ஆரம்பத்திலேயே வந்து பேஸ்மெண்ட்டு வேலை முடிகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு. தோண்டும் போதே பார்த்திங்கன்னா தண்ணியோடு தான் வந்து அள்ளி போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த பாருங்கள், கீழே தோண்டும் போதே அந்த கீழே அந்த தண்ணி ஊறுறது தெரியும். மண்ணை ஃபுல்லாக அப்பப்போ கடத்திட்டோம். மண்ணை வந்து ஜேசிபி தோண்ட டிராக்டர் வச்சு கடத்தியாச்சு. அப்போ தான் நம்ம வந்து பில்லரு மார்க் பண்ணுறதுக்கு எல்லா வேலைக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். எதிர்த்து பக்கத்தில் இடம் இருந்தால் கூட நம்ம எடுத்து வச்சு மண்ணை ஒதுக்கி போடலாம். இப்படி தான் மோட்ரு போட்டு தண்ணியை ஃபுல்லாக ஒவ்வொரு குழியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எடுத்து வெளியே கடத்திட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஒவ்வொரு குழியிலையும் வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டோம். இந்த மோட்ரு போட்டு தண்ணியை வந்து வெளியே கடத்தியாச்சு. ஒரு குழியில் மோட்ரு போட்டோம், ஒரு குழியில் அப்படியே வாளியில் எடுத்து மோந்து கடத்தணும். ரொம்ப சிரமம் ஆரம்பத்தில். தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே ஒவ்வொரு குழியும் மார்க் பண்ணி உடனுக்குடனே ஃபுட்டிங் காங்கிரீட்டை போட்டு மேலே ஏற்றி கொண்டு வந்தோம். கம்பி கட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து நம்ம பில்லர் குழி வேலை ஆரம்பித்தாலும் சரி, கருங்கல் அஸ்திவார வேலை ஆரம்பித்தாலும் சரி, தேவையான மெட்டீரியலு, அதாவது குழியை மூடுறதுக்குரிய தேவையான மெட்டீரியலை வந்து நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம பில்லர் குழி தோண்டி போட்டுட்டு கம்பி கட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடாது. கம்பி கட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், இங்கிட்டு வேலை நடந்துகிட்ருக்கணும். ஏன்னா நம்ம வந்து குழியை தோண்டி வச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. உடனுக்குடனே இந்த வேலையை செய்யணும். கம்பி எல்லாமே ஹெவியானது தான். பிளான் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சரல் பிளான் தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்னால் ஸ்ட்ரெச்சரல் பிளானில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். தட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்டு கொடுத்துருக்குறோம், டபுள் மேட்டு. ராடுமே ஹெவியான ராடு தான், எதையுமே குறைக்கல. எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பொருட்கள் தான். கம்பியெல்லாம் வந்து டாட்டா ஸ்டீல் தான். இது பாருங்கள், குழி ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டோம். குழி தோண்டினது வந்து 5க்கு 5. குழி ஃபுல்லாகவே காங்கிரீட் வந்து கீழே ஒரு 2 அடிக்கு காங்கிரீட் போட்டதுனால மேலே வரைக்கும் நமக்கு வந்து தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஷூ மார்க்கிங். இந்த ஷூ மார்க்கிங் பண்ணும்போதும் நம்ம நூல் பிடிச்சி தூக்கி இறக்கி மார்க் பண்ணிடணும். ஷூ மார்க்கிங் வந்து மிக மிக அவசியம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஷூ மார்க்கிங்.
இதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து காலம் பாக்ஸ் மாட்டுவதற்கு வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எங்கிட்டாவது ஒரு பக்கம் பெட்டி வந்து தள்ளி போயிடும். இப்போ நம்ம கீழே ஷூ மார்க் போட்டு கொடுத்துட்டோம். இப்போ அவங்க பெட்டி மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் இந்த நூல் கட்டினது வந்து அவுட்டர் டு அவுட்டர் கட்டினது நூல் வந்து அப்படியே அளவு மாறாமல் பேஸ்மெண்ட் வேலை முடிகிற வரைக்கும் அந்த கம்பி நூலை வந்து அவுக்காமல் வச்சுருங்க. காங்கிரீட் ஃபுல்லாகவே வந்து மிஷின் காங்கிரீட் தான் போட்டிருக்குறோம், கையில் குழச்சி போடவே இல்லை. இந்த பில்டிங்கினுடைய மொத்த காங்கிரீட்டே ஃபுட்டிங்காக இருந்தாலும் சரி, காலம்பக்ஸாக இருந்தாலும் சரி, பிளின்த் பீமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலவை மிஷின் வச்சு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு வேலைகளாக வந்து நடந்து முடிந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வேலை அந்த காலம் குழி எல்லாமே வந்து கிராவல் மண், சரள மண் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோவில் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா முதல்ல எல்லா வீடியோ எடுத்து வச்சுருவேன். கிட்டத்தட்ட வேலை ஆரம்பித்தது வந்து ஜனவரி 26 டச் பண்ணது, பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பித்தோம். இடையில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 வந்து வீடு வந்து கடை வந்து பால் காய்ச்சினாங்க. செப்டம்பர் 5 சூப்பர் மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. கிராவல் மண் அடித்து தான் இது பண்ணது. ஒரு சில இடங்களில் களிமண் தான் போடுவாங்க, ஆனால் இது வந்து கிராவல் அடித்து போட்டாச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழியை ஃபுல்லாக மூடி நல்லா தண்ணி விட்டு ஆட்டி இடத்த செட் பண்ணிவிட்டு செங்கல் வரி போடுவதற்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். கீழே வந்து ஒரு வருஷம் செங்கல் போட போகிறோம். இப்போ செங்கலில் தான் நிற்கிதா லோடு அப்படின்லாம் கிடையாது. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டை வந்து தரையில் போடக்கூடாது, அதுக்காக தான் இந்த செங்கல். ஒரு சில இடத்துல வந்து 1.5 இன்ச்சு ஜல்லி 3/4 இன்ச்சு ஜல்லி கூட வச்சு போடலாம். இப்போ சுற்றி வந்து செங்கல் வரிசை போட்டாச்சு. இதுவுமே நூல் கட்டி அளவு மார்க் பண்ணி அளந்து கரெக்டாக போடணும். இந்த பில்லர் காலம் பில்டிங்கை பொறுத்தவரையில் பேஸ்மெண்ட்டை வரைக்கும் நம்ம கரெக்டாக அளவுகளை பார்த்துக்கிறணும். ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணணும், இல்லைனா மாறிடும். 1 இன்ச்சு கூட மாறாமல் நம்ம பார்த்துக்கிறணும், அதுதான் மிக மிக அவசியம். இப்போ வந்து பிளின்த் பீம் காங்கிரீட்டு வேலை செய்கிற ஆட்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தாங்க. காங்கிரீட் போகிற டீம் வந்து நமக்கு சிவகாசியிலே கிடச்சாங்க. அதனால தான் வந்து வேலையை வந்து குயிக்காக முடிக்க முடிஞ்சுச்சு. எல்லாருமே வந்து கடின உழைப்பாளிகள். இந்த பிளின்த் பீம் காங்கிரீட்டு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம், 8:30 மணிக்கு முடித்தாச்சு. ஒரு 110 மூடை காங்கிரீட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2.5 மணி நேரத்தில் 110 மூடை காங்கிரீட் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பேஸ்மெண்ட் லெவல் வந்து ஹைட்டு வந்து 4 அடி உயரம் வச்சுருக்குறோம். இந்த பின் சைடு வந்து ஓப்பன் விட்டுருக்குறோம். அதாவது கடை வந்து 26க்கு 42, பின்னாடி வந்து ஒரு குடோன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக 9க்கு 26. அந்த சைடு மேற்கு பக்கம் வந்து 30க்கு 10 உள்கூடில் ஒரு கடை, மொத்தம் 1850 சதுரடி. இப்போ இந்த அவுட்ரு ஃபுல்லாக வந்து சோறு போட்டுட்டு இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செங்கக்கட்டு போடாமல் இருக்கிறது வந்து நமக்கு கிராவல் உள்ளே கொண்டு வந்து போடணும், இல்லைனா வந்து வண்டி வந்து இந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்து மண் தட்டாது. அதுக்காக தான் பேஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தின ஃபுல்லாக பிளையாஸ் பிரிக்ஸ் தான். நான் தான் சொன்னேன், ஏன்னா பிளையாஸ் வந்து பேஸ்மெண்ட்டத்துக்கு அருமையான பிரிக்ஸு, தரமான பிரிக்ஸு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பெல்ட்டு முடிந்தது. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா ஒரு 8 மாதம், 7லேருந்து 8 மாதம் ஆச்சு வேலை ஆரம்பித்து. நல்லபடியாக முடித்தாச்சு. இப்போ வந்து பேஸ்மெண்டத்தில் உள்ளே ஃபுல்லாக பூச்சு. இது வந்து ஃபினிஷிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்லா கனமாக
சாந்து எரிஞ்சு விட்டு நல்லா விளக்குமாறு வச்சு நல்லா அடித்து விட்டால் போதும். அப்போ தான் வந்து செங்கல் அரிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மண் கிராவல் வந்து உள்ளே போட ஆரம்பித்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்னபடி பாதை போட்டு ஜேசிபி வச்சு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வண்டி உள்ளே கொண்டு போயாச்சு. இல்லை அப்படின்னா மண் வந்து அந்த கடைசிக்கு போகாது, ரொம்ப சிரமம். ஏன்னா பின்னாடி ஒரு பாதை தான் இருக்குது. இப்போ நமக்கு 3 பக்கம் காலி இடம் இருந்துச்சுன்னா நம்ம 3 சைடு போடலாம். இப்போ நமக்கு ஒரு சைடு தான் பாதை இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா மண் நிரப்புறதுக்கு வந்து அதுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிடக்கூடாது. எப்படிலாம் வேலையை வந்து கொண்டு போகலாம், என்ன மாதிரி முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கவனமாக செய்யுங்க. இப்போ மண்ணள்ளி போட்டிருக்கிற இடம் தான் 30க்கு 10. இது ஒரு கடை தனியாக. இதில் வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு வேலை செஞ்சுருக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபியை வச்சு தளத்தை கூராட்டி விட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பில்டிங்கில் நான் செய்யலை, பார்த்ததும் கிடையாது. முதலாக ஜேசிபியை வச்சு தளத்தை கூராட்டியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணியை விட்டு குழச்சி அப்படியே செங்க சூளையில் வந்து மண்ணை வந்து குழச்சி அடிப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மண் வந்து நல்லா செட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாதை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பின்னாடி. என் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக என் பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். இந்த பின்னாடி பாதை விட்டுருந்தோம் தெற்கு பக்கம், அந்த பாதையை அடைச்சாச்சு. அந்த சைடு ஃபுல்லாக வந்து ஜேசிபி வச்சு முடிஞ்ச அளவுக்கு மண்ணை நல்லா குழச்சி அடைச்சிட்டோம். செங்க சோலையில் வந்து மண்ணை குழச்சி அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த 2 இடத்த தான் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த குடோனையும் இந்த மீதமான ஸ்பேஸை மட்டும் இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம். அதைக்கும் பூச்சி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொன்றாவும் விருதுநகர்லேருந்து ஆட்கள் போயிருந்தோம் வேலை பார்க்குறதுக்கு. டெய்லி வந்து 5 பேர் 6 பேர் 7-8 பேர் வரைக்கும் விருதுநகர்ந்து போயிருந்தோம். இந்த காங்கிரீட் போட்ட டீம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு சிவகாசியில் கிடச்சாங்க. அவருடைய பேர் வந்து பாலமுருகன். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படிக்கட்டுக்காக கீழே ஒரு தோண்டி கருங்கல் அஸ்திவாரம் போட்டு நிரப்பியிருக்கிறோம். படியை உட்கார வைக்கிறதுக்காக, படி அப்படியே டேப்பராக அடைச்சி கொண்டு வர்றதுக்காக. ஓகே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி நிப்பாட்டியாச்சு. தண்ணி வந்து 2 தடவை கூராட்டி விட்ருக்கோம் பேஸ்மெண்ட்டை. ஏற்கனவே ஜேசிபி வச்சு குழச்சாச்சு, அதுக்கு மேலேயும் மறுபடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குபடுத்தணும். நம்ம மேலே தப்பு இல்லாத அளவுக்கு கொண்டு போயாச்சு வேலைகள் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு 1.5 ஜல்லி போடுற அளவுக்கு மண்ணை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 1/2 அடிக்கு 1.5 ஜல்லி காங்கிட்டு போடுற மாதிரி. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து கம்பி கட்டி காங்கிட்டு போடுறாங்க. அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்ல போனால் ஸ்ட்ராங்கு தான். ஆனால் நீங்கள் தளத்தை நல்லா கூராட்டி விட்டுட்டு நீங்கள் மேலே பண்ணுறது நல்லது. ஒரு சில இடங்களில் தளத்தை கூராட்டாமல் நீங்கள் கம்பி கட்டி போட்டிங்கன்னா நாளடைவில் இறங்கிடும். தளத்தை நல்லா கூராட்டிட்டு நீங்கள் 1.5 ஜல்லி போட்டாவே போதுமானது தான். கம்பி கட்டி தான் போடணும் அவசியம் கிடையாது. இப்போ அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் கரையான் மருந்து. இது ஒரு வாளியில் வந்து மொத்தமாக கலைக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் வந்து ட்ரம்மில் எடுத்துருக்குறோம், ஏன்னா ஏரியா வந்து பெருசு, அதனால் ட்ரம்மில் எடுத்துருக்குறோம். இது வந்து கண்டிப்பாக ஊற்றணுமானா கண்டிப்பாக ஊற்றணும். இது எப்படின்னா, இந்த மாதிரி கடப்பாறையில் ஒரு குழியை போட்டுக்குங்க. கீழே ஆழமாக குழியை போட்டு விட்டுட்டு அப்படியேவும் இதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுறணும். ஊற்றி ஒரு நாள் விட்டுறணும். விட்ட பிறகு மறுநாள் தான் 1.5 இன்ச்சு அடிக்கணும். இப்போ நான் நாளைக்கு 1.5 அடிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உள்ளே விட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். பால் மாதிரி தெரியும். இந்த மாதிரி நல்லா கரையான் மருந்து ஊற்றி விட்ருங்க. ஓகே, இது வந்து எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து குழி தோண்டும்போது பில்லருக்குள்ளே தோண்டும்போது பக்கத்தில் மரம் இருந்திருக்கும். அந்த மரத்து வேர்கள் எப்படியும் குழிக்குள்ளே வரும். அப்படிங்கும்போது நம்மளால் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்குபடுத்தணும். ஓகே, இப்போ கரையான் மருந்து கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. ஓகே, இது வந்து புதுசாக பில்டிங் கட்டுறவங்களுக்கு அப்படியே அந்த வீடியோ வந்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கும்.
அதனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே வேலைகளை நீங்கள் பார்த்துக்கலாம், இப்படி தான் பார்க்கணுமா அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து எர்த்து ஹேமர் மிஷின், இதுக்கு பேர் எர்த்தாமரைன்னு சொல்லுவாங்க. எர்த்தாமரை கிடையாது, இதுக்கு பேர் எர்த்து ஹேமர்னு இருக்கும். இப்போ வந்து கீழேயும் ஒரு மிஷின் ஒரு தடவை போட்டு விட்ருக்குறோம். இப்போ 1.5 போட்டுட்டு 1.5 குழச்சி தான் போட்டிருக்குறோம். குழச்சி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டு திரும்பவும் அந்த எர்த்து ஹேமர் மிஷின் தான் மேலே விட போகிறோம். நம்ம கொஞ்சம் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் அந்த மிஷின். அவ்வளோதான், ஒன்று போல் நீட்டாக நமக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கீழேயே நல்லா கூராட்டிட்டார் 2 தடவை. கிராவல் மேலேயும் ஒரு தடவை மிஷின் போட்டிருக்குறோம், இப்போயும் மேலே மிஷினு. அதனால் வந்து ஒரு நூல் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீட்டாக அந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சு, இவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 1.5 ஜல்லி க்ளீனாக போட்டு விட்டுட்டோம். இது ஆரம்பத்தில் பண்ணுறது நமக்கு நல்லது. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க்குக்கு மேலே கலவை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கேப்பில் மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த கேப்பில் முன்னாடி படிக்கட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்பர் அடித்தாச்சு. இது வந்து அப்படியே இந்த கம்பி கட்டி அப்படி காங்கிட்டு போகிற மாதிரி அதுக்கும் 1.5 ஜல்லி போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மேலே வந்து என்ன வேலை நடக்குது அப்படின்னா, முன்னாடி மறுபடியும் ஷூ போட்டு விட்ருக்குறோம். நூல் கட்டி போட்டிருக்கோம், பாருங்கள், நூல் தெரியும் உங்களுக்கு. பெட்டி வந்து 7 அடி மட்டத்துக்கு காலம் பாக்ஸ் போட்டாச்சு. இதுவும் மிஷினை வச்சு தான் போட்டிருக்கிறோம். இந்த பில்டிங்க்கு ஃபுல்லாகவே மிஷின் கலவை தான், கையில் குழச்சி போடவே இல்லை, எல்லாமே மிஷின் தான். செலவுகள் கொஞ்சம் கூட தான் வரும். ஆனால் வந்து காங்கிரீட்டு வந்து நல்ல மிக்சிங் நமக்கு ஒன்று போல் இருக்கும். ஃபுல்லாகவே இங்கே வாளியில் தான் பிடிச்சி போட்டாங்க. வாளிலாம் தூக்க முடியாது, கடின உழைப்பாளிகள். இந்த அண்ணன்ட்டு பாலமுருகன்ட்டு இருக்கிற ஆட்கள் ஒவ்வொன்றுமே வந்து தரமானவர்கள். இந்த வாளிலாம் சமைக்கவே முடியாது, நம்மளால் தொட முடியாது. ஆனால் அதை வச்சு சம்மந்து தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. இப்போ நமக்கு காலம் பாக்ஸ் ஃபுல்லாக காங்கிரீட்டு போட்டுட்டோம். அடுத்தாப்பில் மேலே வந்து பிரிக்ஸ் வந்துருச்சு. பிரிக்ஸ் பாருங்கள், சேம்பர் பிரிக்ஸ். இந்த பில்டிங்கில் வந்து எல்லாமே வந்து தரமான பொருட்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க. குறைஞ்ச பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹை குவாலிட்டி தான். கம்பியாக இருந்தாலும் சரி, சிமெண்ட் அல்ட்ராடெக் தான், பிரிக்ஸ் சேம்பர் செங்கல் தான், எல்லாமே வந்து தரமானது தான். ஏன்னா நம்ம பில்டிங் கட்டுறோம், லைஃப் லாங்காக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பார்க்குற வேலை கிடையாது. ஓகே, பிரிக்ஸு ஃபுல்லாக சேம்பர். இப்போ 3 அடி மட்டம் கட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே நிற்கிறவங்க எல்லாமே நம்ம டீமு. காங்கிரீட் போடும்போது மட்டும் சிவகாசியில் இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ பார்க்குறவங்க ஃபுல்லாக நம்ம டீம் தான். இப்போ முன்னாடி கம்பி கட்டியாச்சு படிக்கட்டுக்கு, அதுவும் டேப்பராக காங்கிட்டு போட்டாச்சு. இப்போ செலவை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி. பில்டிங் 7 அடி உயரம், 7 அடி மட்டம் போட்டாச்சு. ஓகே, இது வந்து மேற்கு சைடு. ஓகே, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டணும். ஏன்னா நீளம் அதிகமாக இருக்கிறனால ஒரே இதாக கட்ட முடியுங்கிறதுக்காக ஸ்டெப்பாக கட்டணும். கடைசியில் இந்த வால் மட்டும் கட்ட வேண்டியிருந்துச்சு, அதையும் கட்டி முடித்தாச்சு. இடையில் ஒரு சில நாட்கள் லீவு ஆட்கள் வரல, அதனால் கம்மியான ஆட்கள் வச்சு தான் வேலை பார்த்தோம். அதனால தான் வந்து ஒரு சில நாட்கள் டிலே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற ஏரியா தான் ஷாப்போட ஏரியா. ஓகே, இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து
நமக்கு படிக்கட்டு கட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. 2 கடைன்னு சொன்னேன். ஒன்று வந்து 42க்கு 26, இன்னொன்று வந்து 10க்கு 30 உள்கோடு. இந்த 42க்கு 26 பின்னாடி 9க்கு 26 குடோன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட், லிண்டல் காங்கிரீட் நடந்து கொண்டு இருக்கிறது. சன்சைடு ஸ்லாப்பு, லாப்ட் வந்து அந்த பின்னாடி குடோனில் மட்டும் லாப்ட்டு, மேலே வந்து மெட்டீரியல் திங்ஸ் வைக்கணுங்கிறதுக்காக 1 அடி லாப்ட் வந்து அந்த குடோனில் மட்டும் கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்த ஒர்க்கு ரூப் மட்டம் கட்டுதல். ரூப்பினுடைய ஹைட்டு வந்து 11 அடி உயரம் வச்சுருக்குறோம். மொத்தம் 11 அடி. 11 அடியில் வந்து 10 அடி வந்து செங்கக்கட்டு, மேலே 1 அடி வந்து சுற்றிலும் பீமு. மொத்தம் 11 அடி. 10 அடி செங்கக்கட்டு மட்டம், அதுக்கு மேலே வந்து சுவரில் எல்லா சுவர்லையும் 1 அடி பீம் வந்திருக்கு. மொத்தம் 11 அடி உயரம். இதுதான் முன்னாடி அமைப்பு, பில்டிங்கினுடைய முன்னாடி அமைப்பு. 2 கடையாக இருக்குது. ஓகே, அடுத்து ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் போய் எடுத்த வீடியோ. அதாவது சென்ட்ரிங் அடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. எல்லாம் கீழே தொங்கு பீம் வர்றதுனால பாட்டம் பிடிச்சி அடைச்சி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரூஃபு அடைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உள்ளே பார்க்குறோம். கீழே ஃபுல்லாகவே ஜாக்கி வச்சு இடையில வந்து மரங்கள் கொடுத்து தரமான முறையில் நீட்டாக அடைச்சி கொடுத்தாங்க. பழகடைக்கிறவங்க சென்ட்ரிங் ஒர்க்கும் விருதுநகர்லேருந்து தான் கூட்டு போனோம். அவங்களும் அந்தந்த வேலைகள் முடியும் போது வந்து நீட்டாக அடைச்சி கொடுத்தாங்க. இப்போ ரூஃப் காங்கிரீட் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ரூஃப் காங்கிரீட் மட்டும் லிஃப்ட் வச்சு காங்கிரீட்டு போட்டாச்சு. சீக்கிரமாகவே அடைய ஆரம்பித்தாச்சு. காங்கிரீட்லாம் காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிளின்த் பீம் போடுறதுக்கு எப்படி 6 மணிக்கு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி காங்கிரீட்டுக்கும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடியே பைப் லைனு கவர் பிளாக் வேலையில் அதுக்கு முன்னாடியே போய் ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு. கவர் பிளாக் வைக்கிறதுக்கு மட்டை எல்லாமே பார்த்துட்டோம். காங்கிரீட் முடிஞ்சு காங்கிரீட் போட்டு முடியவும் ஈவினிங்கில் ஒரு சின்ன மழை. எல்லோரும் எதிர்பார்க்குறதான். நம்ம எப்படி தான் வாட்டர் க்யூரிங் பண்ணாலும் இயற்கையாக கிடைக்கிற மழைக்கு ஈடாகாது. போட்டு முடிய ஒரு நல்ல மழை லைட்டாக. அடுத்து கைப்பிடிச்சவர், மாடியில் கைப்பிடிச்சவர், உயரம் 3 அடி. இந்த ஒரு சுவர் வந்து நான் ஒரு நாள் போட்டேன். நான் மட்டும் ஒரே ஒரு நிமிந்தாள், ஒரு கொத்தனார். கிட்டத்தட்ட 38 அடி நீளம், 3 அடி உயரத்தில். திங்ஸ் எல்லாமே மேலே ஏற்றி வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து பூச்சி வேலை தொட்டாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஃபுல்லாகவே வந்து பிசிறு ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு கோடு போட்டு விட்டாங்க. பூச்சி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீலிங்கு ஃபீமு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து டேட்டு வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாடியே 22ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேலைகள் வந்து ஷூட்டாக நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சற்று மாட்டி முடியவும் முன்னாடி போய் போட்டிருந்தாங்க. இது வந்து உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி டைல்ஸில் ஒட்டியாச்சு. அடுத்த ஒர்க்கு செங்கப்பொடி, மாடியில் செங்கப்பொடி அடிக்கிற வேலை. செங்கல்லாம் உடச்சி வச்சிட்டாங்க.
மேலே சரக்கு மெட்டீரியலை ஏற்றி வச்சு சுண்ணாம்பு கலந்து செங்கப்பொடி அடித்தாச்சு. சுண்ணாம்பு போட்டோம்னா நமக்கு கீழே கூலிங் கிடைக்கும், அதுக்காண்டி தான் சுண்ணாம்பு போடுறது. ஓகே, இதுவுமே லிஃப்ட் மூலமாகவே கீழேருந்து குழச்சி வந்தாச்சு. இப்போ அடுத்த ஒர்க்கு தட்டோடு பதிப்பது, மொட்டை மாடியில் தட்டோடு. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 9 கல் கிடச்சிச்சு. இப்போ அளவெல்லாம் குறைச்சிட்டாங்க. 9க்கு 9 தான் இருந்துச்சு, இப்போ 8 இன்ச்சு 7 இன்ச்சு வந்துருச்சு. ஆனால் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கல்லையும் நேரடியாக வாங்கிட்டு வந்துட்டார். அவர் எல்லாமே வந்து நேரடியாகவே போயிடுவார், எங்கே வந்து தயாரிக்கிறாங்களோ அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவார். ஓகே, தட்டோடு பதிக்கும் வேலை கம்ப்ளீட்டாக கலவை போட்டு அலசி விட்டு சாக்கு சணல் சாக்கு வச்சு ஃபுல்லாக தொடச்சி நீட்டாக எடுத்து அதுக்கு மேலே சிமெண்ட் பால் ஆற்றி ஃபினிஷிங். இது ஃபுல்லாக பதிச்சு முடிஞ்சு அலசி விட்ட டயத்தில் மழை வந்துருச்சு. அதனால் வந்து அன்னைக்கு அந்த வேலையை முடிக்க முடியல. மறுநாள் போய் அந்த வேலையை கொஞ்சம் பால் ஆற்ற வேண்டியது ஆற்றி முடிச்சிட்டோம். ஆகஸ்ட் 22ஆம் கடை பால் காய்ச்சி அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் இது. எங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, செலவுக்கும் ரூபா கொடுத்தாரு. 4 பேர் போயிருந்தோம் அன்றைக்கி. அடுத்து முன்னாடி தளம் போட வேண்டியிருந்துச்சு, படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸில் தளம் போட வேண்டியிருந்துச்சு, போட்டோம். இந்த கேப்புக்கு ஃபுல்லாக கடப்பக்கல் போட்டாச்சு. அடுத்து ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம், சூப்பர் மார்க்கெட்டு. அதனால் நிறைய லேடிஸ் பிள்ளைகள் வேலைக்கு கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அவசியம்ங்கிறதுக்காக இதையும் போன வாரத்தில் தான் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடித்தோம். கோப்பையெல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளே டைல்ஸ் ஒட்ட போகிறாங்க, அதனால் வந்து தளம் போடலை. பைப் லைன் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இருக்கிற வீடியோ, கிட்டத்தட்ட 8 மாதமாக பாதுகாத்து வச்சுருந்த வீடியோவை உங்கள் மத்தியில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, அப்படி இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.